மறுமணம் அப்படின்ற தலைப்புல தான் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். கொரிந்து என்கிற ஒரு சபை இருந்தது. பவுலுடைய காலத்துல கொரிந்துல ஒரு சபை இருந்தது. அந்த கொரிந்திய திருச்சபையில ரட்சிக்கப்பட்ட யூதர்களும் இருந்தார்கள், யூதர்களாய் அல்லாத புறையினத்து மக்களும் அந்த கொரிந்து சபையில இருந்தார்கள். யூதர்களுக்கு நியாயப்பிரமாணம் இருந்தது. அவங்களுக்கு மறுமை குறித்த நம்பிக்கை இருந்தது. ஒரு மரிச்சா எங்க போவான் அப்படிங்கிற நம்பிக்கை புறஜாதிய மக்களை காட்டிலும் யூத மக்களுக்கு அந்த நம்பிக்கை அதிகமாக இருந்தது. ஆனால் ரட்சிக்கப்பட்டு புதுசா சபைக்குள்ள வந்த புறஜாதி மக்களுக்கு மறுமை என்ற ஒன்று உண்டு என்ற அந்த நம்பிக்கை அற்றவர்களாக அந்த சபையில ஜனங்கள் சிலர் இருந்தார்கள். அப்போ பவுல் அவங்களுக்கு சொல்லுகிறார், அதாவது இன்மைக்காக மட்டும் நீங்க நம்பிக்கை வச்சா நீங்கள் பரிதபிக்கப்படத்தக்கவங்களா இருப்பீங்க அப்படிங்கிற வார்த்தை குறித்து சொல்றாங்க. நல்லா கவனிக்கணும். மறுமை என்கிற ஒரு வாழ்வை குறித்து அந்த ஜனங்கள் சந்தேகப்பட்டார்கள். ஒரு மனிதன் பூமியில வாழ வாழ்க்கையோட சரி, வாழ்வோம், அனுபவிப்போம், அதோட செத்து போயிடுவோம். மறுமையிலெல்லாம் நம்ம போய் வாழ மாட்டோம் அப்படின்ற ஒரு சந்தேகம் கொரிந்து சபையில இருக்க ஆரம்பித்தது. கிறிஸ்தவத்துக்கும் மற்ற மார்க்கங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள். மற்ற மார்க்கங்களிலே மனிதன் மரித்து விடுவான், அதுக்கப்புறம் 7 பிறவி, மறுஜென்மம், இப்படி பறப்பாங்க அப்படி பறப்பாங்க என்ற நம்பிக்கை. ஆனால் கிறிஸ்தவம் ஒன்று மட்டும்தான், ஒரு மனிதன் ஒரே தரம் மரிப்பது, பின்பு நியாய தீர்ப்புக்கு எழுந்து கொள்வது மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்ற மறுமை குறித்த ஒரு நம்பிக்கை கிறிஸ்தவம் இருக்கிறது. கவனிங்க, எப்பவுமே சந்தேகப்படுகிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்தோ கர்த்தரை குறித்தோ கர்த்தருடைய வசனங்களை குறித்தோ ஒரு நபர் சந்தேகப்படுவார்களானால் அவங்க இம்மையிலும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது, அவங்க மறுமையிலும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க சந்தேகப்படுகிறவர்கள் காற்றினால் அடிபட்டு அலை உண்டு திரிகிற கடலின் அலைக்கு அவர்கள் ஒப்பாக இருக்கிறார்களாம். எப்படி இருக்கிறாங்களா? கடலில் அலைக்கு அவர்கள் ஒப்பா. கர்த்தருடைய பிள்ளைங்க சந்தேகம் என்பது கர்த்தருடைய காரியத்தின் மீது நமக்கு வராதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். இம்மைக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்டது, மறுமைக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்டது? இந்த பூமியில முதல்ல இம்மைக்குரிய வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கலாம். இம்மைக்குரிய வாழ்க்கையில ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பலசாலிகளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம், அதிகாரம், ஆளுகை, ஆஸ்தி எல்லாம் இருந்தாலும் ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கை அற்பமான வாழ்க்கை. ஒருத்தன் பணம் இருக்குதுன்றதுனால ரொம்ப காலம் உலகத்துல வாழ முடியாது. நான் அதிகாரத்தில் இருக்கிறேன்றதுனால ஒரு மனிதன் ரொம்ப காலம் இந்த உலகத்துல வாழ்ந்து விட முடியாது. இம்மைக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறதா, ஒரு புள்ளின் மேல் பனி எப்படி மூடி இருக்குமோ அது போல இம்மைக்குரிய வாழ்க்கை இருக்கிறதா. எப்படி இருக்குதா? மூடு பனின்னு சொல்லுவாங்க. புள்ளையும் சில பூமியையும் சில பனி மறைச்சிருக்கும். வெயில் ஏற ஏற என்ன ஆகும், அந்த பனி அப்படியே காய்ந்து போய் அந்த புல்லு மட்டும் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ இம்மையில ஒரு மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா, மூடு பனி, புல்லை மூடி இருக்கிற ஒரு மூடு பனியை போலத்தான் இம்மையில வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறது. இரண்டாவது, புல்லை போலவும் புல்லின் பூவை போலவும் மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கிறதா. புல்லு பாருங்க, வெயில் வந்தால் அப்படியே காய்ந்து போய்விடும், நிறமே மாறிவிடும். புல்லில் இருக்கிற பூ உதிர்ந்து கொட்டிவிடும். அப்ப பைபிள் சொல்லுது இம்மைக்குரிய வாழ்க்கை புல்லை போல இருக்கிறது. புல்லில் இருந்து உதிர்ந்து கொட்டுகிற பூவை போல் இம்மைக்குரிய வாழ்க்கை இருக்கிறது என்று வேதம் சொல்லுங்க. மூன்றாவது, நிழலை போல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கிறதா. எப்படி இருக்கிறதா? ஒரு நிழல் கொஞ்ச நேரம் தோன்றி அதன் பிறகு அந்த நிழலானது மறைந்து விடுகிறது. வேதம் சொல்லுது இந்த பூமியில வாழ்கிற எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையும் எப்படி என்று சொன்னால் ஒரு நிழலை போல் இருக்கிறது. எனக்கு ஞானம் இருக்கிறது, நான் ரொம்ப காலம் வாழ்வேன் அல்ல. எப்பேற்பட்ட பலசாலி ஆனாலும், எப்பேற்பட்ட ஞானி ஆனாலும் இந்த உலகத்துல வாழக்கூடிய காலங்கள் அற்பமானது. அடுத்து பைபிள் நெய்கிறவன் எரிகிற நாடாவை போல் இருக்கிறதா. நெய்கிறவன் பாருங்க, நூலை போட்டு போட்டு இந்த பக்கம் அப்படி பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நாடா எப்படி கொஞ்ச நேரம் போயிட்டு வந்துருதோ அது மாதிரிதான் நம்முடைய காலங்கள் இருக்கிறதா. ஒரு பக்தன் ஒரு பாடலை பாடினான், அஞ்சற்காரன் ஓட்டத்திலும் அதிவிரைவாய் ஓடிடுமே, நெய்கிறவன் நிழலை போல காலங்கள் மாறிடுமே,
தேடி வந்த மனிதருக்கு தேவைகள் காத்திருக்கு தேடாத மனிதருக்கும் ஆக்கினைகள் காத்திருக்கு மண்ணிலே மனிதர்கள் கொஞ்ச காலம் மானிடனே உள்ளவதை எண்ணி பாருமே மண்ணிலே பொன்னெறியில் வந்து பாருமே இன்பமா மாறி போடுமே மண்ணிலே மனிதர்கள் கொஞ்ச காலமே. அப்போ இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டது? நிழலை போல, புல்லை போல, புல்லில் இருந்து முதிர்ந்து கொட்டுகிற பூவை போல கண்ணாடியில முகத்தை பார்த்து விட்டு அப்படி கடந்து போய்விட்டால் எப்படி முகம் மறைந்து போகுமோ அது போலதான் இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறது. அப்ப மனிதனுடைய வாழ்க்கை இந்த பூமியில சுருக்கமானது. ரொம்ப காலம் இந்த உலகத்துல வாழ போறதே கிடையாது. கவனிங்க, ஒரு ஆலமரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்துல 250 ஆண்டுகள் உயிர் வாழும். எவ்வளவு காலம் சொல்லுங்க? ஒரு ஆலமரம் 250 ஆண்டுகள் இந்த பூமியில உயிர் வாழக்கூடிய சக்தி கொண்டது. அது மட்டும் ஒட்டகம் என்று எடுத்துக்கொண்டால் 40 முதல் 50 ஆண்டுகள் ஒட்டகம் இந்த உலகத்தில் உயிர் வாழ்கிறதா. அதை தொடர்ந்து ராணி எறும்புகள் சொல்லுவாங்க. அந்த ராணி எறும்புன்னு சொல்லி பாத்தீங்களா, அந்த ராணி எறும்புகள் கூட 30 ஆண்டுகள் உலகத்தில் உயிர் வாழும். நம்ம நசுக்காம இருந்தா, நம்ம சாகடிக்காம இருந்தா 30 ஆண்டுகள் உலகத்தில் உயிர் வாழும். அது மட்டுமல்ல, ஆமைகள் இந்த உலகத்துல 250 ஆண்டு முதல் 300 வருஷம் உலகத்துல உயிர் வாழும். அற்பமான ஆமைகள், அசுத்தமாய் தெரிகிற ஆமைகள், ஒலிவ மரம் 1000 வருஷத்துக்கு மேல உலகத்துல உயிர் வாழும். ஜெல்லி என்று ஒரு மீன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது 10,000 ஆண்டுகளுக்கு உயிர் வாழும். ஆனா மனுஷனாகி நீங்கள் எத்தனை ஆண்டு வாழும் தெரியுமா? ஒரு செல்லிக்கு இருக்கிற மேன்மை கூட, ஒரு ஆல மரத்துக்கு இருக்கிற மேன்மை கூட, ஒரு ராணி எறும்பு என்று சொல்லுகிற அந்த ஒரு எறும்புக்கு கூட இருக்கிற மேன்மை மனிதனுக்கு கிடையாது. அப்ப மனிதர்கள் அற்ப ஆயுசு உள்ளவர்கள். நமக்கு எந்த மேன்மையுமே கிடையாது. நான் அரசன் எது வரைக்கும் மேன்மை கிடையாது. அப்படியா இந்த கொஞ்ச கால வாழ்க்கையிலேயே நிறைய பேர் பாருங்க, வாழ போறது கொஞ்ச காலம் தான். ஆனா இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில கூட சண்டை வந்தா செத்து போன நினைக்கிறாங்க இருக்கிறாங்க. பிரச்சனை வந்தா வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. வாழ போறதே கொஞ்ச காலம் தான். ஆனா இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில கூட செத்து போனோம், தூக்க மாட்டிக்கணும், விஷம் முடிச்சிடணும், உயிரை மாச்சிக்கணும். வாழ போறது கொஞ்ச கால வாழ்க்கை. அப்ப இந்த கொஞ்ச கால வாழ்க்கை கூட அவர் தான் நமக்கு தீர்மானிக்கிறார். அப்ப நம்ம கிட்ட ஒண்ணுமே, மனுஷங்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அப்ப இம்மைக்குரிய வாழ்க்கை அற்பமானது, புல்லை போன்றது, பூண்டை போன்றது, சரிங்களா, பணியை போன்றது, நேரை போன்றது. ஆனா மறுமைக்குரிய வாழ்க்கை சதா காலமும் வாழக்கூடிய வாழ்க்கை. எப்படி வாழக்கூடிய வாழ்க்கை? சதா காலம் துன்பம். இந்த கொஞ்ச கால வாழ்க்கைக்கு பூமியில பாருங்க, கண்ணீர், கவலை, வியாதி, வறுமை, பிரச்சனை, சத்துருக்களால் வருகிற போராட்டம், அவமானம், நிந்தனைகள் எல்லாம் வருகிறது. ஆனா மறுமைக்குரிய வாழ்க்கையில துன்பம் இல்லை, அங்கே தொல்லைகள் இல்லை, பஞ்சம் இல்லை, அங்கே பசியும் இல்லை, தூதர்கள் போல நானும் இருப்பேன், என் கட்டளை வாழ்க்கை அற்பமானது, பலவீனமானது, குறைவானது. நீ எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தா உன் ஆயுசு நாட்கள் அற்பமானது. ஆனால் மறுமையிலே வாழக்கூடிய வாழ்க்கை அது மிகப்பெரிய. சரி, இந்த மறுமை என்ற ஒன்று உண்டா? இல்ல இம்மையில மட்டும்தான் வாழ்ந்து ஒரு மனுஷன் வாழ்க்கையை முடிச்சிடணுமா? மறுமைக்குரிய வாழ்க்கை உண்டுன்றத என்னங்க ஆதாரம்? எப்படி நம்புறது? யார் சொன்னது? அந்த சராசரங்களை வகுத்து வார்த்தையினாலே படைத்து இந்த உலகத்தில் மரித்து உயிரோடு இருந்த இயேசு சொல்லி இருக்கிறார், மறுமை என்ற ஒரு வாழ்வு உண்டு என்று.
பேதுரு வந்து இயேசுவிடத்துல கேட்கிறார், ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டுட்டு உன் பின்னாடி ஊழியத்துக்கு வந்துட்டு என்ன ஆண்டவரே எங்களுக்கு கொடுப்பீங்க? அப்ப இயேசு சொல்றார், இம்மையிலும் மறுமையிலும் நுரத்தனையான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கும் போது கூட மறுமை குறித்தே பிரசங்கிக்கிறார். மன திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று. அப்போ மறுமைக்குரிய ஒரு வாழ்வு உண்டு என்று நமக்கு யார் சொல்லக்கூடும்? கடவுள் சொன்னால் ஒழிய நமக்கு தெரியாது. நிறைய பேர் மறுமைக்குரிய வாழ்க்கையை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை முடிச்சுட்டு மறுமையில ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்ற வாழ்க்கையை நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கவனிங்க, நிறைய பேருடைய வாழ்க்கை, நிறைய பேருடைய நம்பிக்கை எப்படி இருக்குன்னா, ஒரு சிலருடைய நம்பிக்கை இந்த உலகத்துல செத்து போறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாய்களாய் இந்த உலகத்துல பிறப்பாங்கன்னு சொல்லி 1/4 பங்கு மக்கள் இந்த உலகத்தில் நம்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்துல ஏராளமான கோடி மக்கள் உண்டு. ஆனா அந்த ஏராளமான கோடி மக்கள் மத்தியில 1/4 மக்கள் செத்த பின்பு மனிதன் நாயாக பிறப்பான் என்ற அவநம்பிக்கையோடு உலகத்துல வாழ்க்கை. ஆனா தான் நாய்க்கெல்லாம் இங்க நல்ல பராமரிப்பு செய்யறாங்க போல. அடுத்தது, செத்தவர்கள் பேயாக அலைவார்கள். 20 கோடி மக்கள் நம்புகிறார்கள் உலகத்துல. எத்தனை பேர் மனுஷன் முன்னாடி வந்தாங்க? முன்னாடி முதன்மையா இருக்கு நினைக்க, சரிங்களா? கடைசியாவே இருக்கும் நினைக்கிறீங்க, முதன்மையா வாங்க கவனிங்க. அப்ப இந்த உலகத்துல 20 கோடி பேர் மக்கள் செத்தவர்கள் பேயாய் அலைவார்கள். ஒருத்த பாருங்க, ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு பேய் பிடிச்சாலும் உடனே யார் மேல படி போடுவாங்க? ஐயோ செத்து போன மஞ்சளா வந்து பிடிச்சிக்கனா, செத்து போன காமாட்சி பிடிச்சிக்கனா, செத்து போன மீனாட்சி பிடிச்சிக்கனா, செத்து போன முன்சாமி பிடிச்சிக்கனா அப்படின்னு சொல்லி செத்த மேல படி போட்டுரும். ஆனா பைபிள் சொல்லு, மனிதன் ஒரே தரம் மறிப்பதான். அவன் கதையை முடிஞ்சு போகுது. அவன் பேயாவும் வர முடியாது, அவன் நாயாவும் பிறக்க முடியாது, அவன் குழந்தை குட்டியாவும் பிறக்க முடியாது. ஒரே தரம் தான் அந்த மனிதனுடைய வாழ்க்கை. ஆனால் உலகத்துல 20 கோடி மக்கள் பேயாக பிறப்போம் என்று மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார். இன்னும் 20 கோடி மக்களுக்கு உலகத்துல மரித்த பின் 7 பிறவி இந்த உலகத்துல எடுப்போம். ஒரு பிறவி குழந்தையா பிறப்போம், இன்னொரு பிறவி நாயா பிறப்போம், இன்னொரு பிறவி பேயா பிறப்போம், இன்னொரு பிறவி வேற மாதிரி பிறப்போம். இப்படியா 7 முறை பிறந்து பிறந்து செத்து பிறந்து பிறந்து செத்து செத்து பிறந்து 7 முறை பிறப்புன்னு சொல்லி இந்த உலகத்தில் 20 கோடி மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். நாத்திகர்கள் மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கையே இல்லை, எல்லாம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையோடு முடிந்து போகுது என்று சொல்லி நாத்திகர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, வேதத்தை தந்த இறைவன் சொல்லுகிறார், மனிதன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்புக்கு இருந்து கொள்வதும் பின்பு நியாய தீர்ப்புக்கு பின்பு ஆண்டோடு கூட அவன் வாழ்கிற வாழ்க்கை குறித்து வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ இந்த கொரிந்து சபையில மரித்தோர் உயிரோடு எழும்ப மாட்டாங்க என்ற ஒரு அவநம்பிக்கை மக்களுக்குள்ளே இருந்து வந்தது. மக்களுக்குள்ள கவனிங்க, மரித்தோர் உயிரோடு கூட எழும்ப மாட்டோம், மரித்த பின் முன்னாடி வந்து அம்மா முன்னாடி வாங்க, அம்மா கேட்க சரி பாய் ஜஸ்ட் முன்னாடி அம்மா பேரு முன்னாடி. சரி ஓகே, கவனிங்க, நல்லா கவனிக்கணும். எப்ப ஒரு மனிதனுக்கு மரித்தவர்கள் மரணத்துக்கு பின்பு உயிரோடு எழுப்புவோம் என்ற விசுவாசம் இல்லையோ, அவங்க இயேசு பாடுபட்டார், இயேசு மரித்தார், இயேசு உயிரோடு எழுந்தார் என்ற நம்பிக்கை அவங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். இயேசு பாடுபட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த, அவர் பாடுபட்டு மரித்து உயிரோடு எழுந்தது உண்மையானால் அவரை விசுவாசிக்கிற நீங்களும் கூட ஒரு நாள் மரிப்போம், மரணம் நம்மை சந்திக்கும். ஆனால் மரித்தவர்களை கல்லறைக்குள் இருந்து ஆண்டவர் லாசருவை எழுப்பினது போல, தேவன் இயேசுவை எழுப்பினது போல, உங்களும் என்னை கூட ஒரு நாள் கல்லறையின் பூமியில் இருந்து ஆண்டவர் மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பி. இந்த நம்பிக்கை இல்லைன்னா நீங்க இயேசுவை இன்னும் தெய்வமா விசுவாசிக்கணும்னு அர்த்தம். அவர் இன்னும் நீங்க தேவகுமாரனா நீங்க பார்க்கணும்னு சொல்லி அர்த்தம். அப்போ உயிர்த்தெழுதலை குறித்து யார் இந்த உலகத்துல சந்தேகப்படுது? மரித்தவர்கள் ஒரு நாள் நம்ம உயிரோடு கடலோடு கூட இருப்போம், இந்த சந்தேகம் யாருக்குள் வருகிறதோ அவங்க வாழ்க்கை இந்த பூமியில அர்த்தமாவே இருக்காது. அவங்க சரியான ஒரு கிறிஸ்தவனா அவங்களால வாழ முடியாது. அவங்க பாவத்திலேயே நினைச்சிருப்பாங்க, பாவத்திலேயே துணிகரமா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, அவங்க பாவத்தை தண்ணீராய் குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பரிசுத்தத்தை குறித்த அறிவு இருக்காது. கடவுளுக்கு பயப்படணும், கடவுளை தேடணும், ஜெபிக்கணும், உண்மையா வாழணும், அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள வராது. அப்ப இம்மைக்காக நம்பிக்கை இருக்கிறவங்க யாருன்னு சொன்ன அவன் பரிதவிக்கப்பட்டவன். அதாவது மறுமை என்ற ஒன்று இல்லை. மரிச்சவங்க உயிரோடு கூட எழுப்ப மாட்டோம், கடவுளோடு கூட வாழ மாட்டோம், பூமியோடு வாழ்க்கை முடிந்து போகிறது அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறோம். யாருன்னா பரிதாபத்திற்குரியவர்களா? யாரா? சரி, உலகத்துல நீங்க யாரை பார்த்து பரிதாபப்படுவீங்க? ஒரு பிச்சைக்காரனை பார்த்து பரிதாபப்படுவீங்களா? பரிதாபப்படுவீங்க, பட மாட்டீங்களா?
கிழிஞ்சு போன ஆடை, பரட்ட தலை, சாப்பிட ஒண்ணும் இல்லை, கீழே இருக்கிற குப்பையில இருக்கிற சாப்பாட்டை எடுத்து ஒருத்தர் சாப்பிடறாங்க, இதுக்கு சாப்பிடறாங்க இருக்கிறார். அவங்கள பார்த்து நீங்க பரிதாபப்படுவீங்களா, பட மாட்டீங்களா? ஆனா பைபிள் சொல்லுது, அவனை காட்டிலும் யார் தெரியுமா பரிதாபத்துக்குரியவன்? மறுமைக்குரிய வாழ்க்கையே ஒண்ணு இல்ல, எல்லாம் இம்மையோடு தான். மரிச்சவன் உயிரோடு எழும்ப மாட்டான். நம்மளாம் பரலோகத்துக்குன்னு ஒரு வாழ்க்கை கிடையாதுன்னு சொல்லி சந்தேகப்படுறானே, அவன் தான் பிச்சைக்காரனை விட பரிதபிக்கப்பட்டான். யாருங்க? அவனுக்கான நம்ம குடும்பத்தார் மாதிரி பிள்ளைங்க இருந்தா நீங்க அவங்களுக்கான தான் பரிதாபப்படணும். பிச்சைக்காரனை குறித்து பரிதாபப்படாதீங்க. அது மாதிரி ஒரு நம்பிக்கை என் பிள்ளைங்களுக்கு இல்லையே, அது மாதிரி ஒரு நம்பிக்கை என் புருஷனுக்கு இல்லையே, அது மாதிரி ஒரு நம்பிக்கை எனக்கே சில நேரத்துல இல்லாமல் போகுதுன்னு சொல்லி அவங்களுக்காகத்தான் இந்த பூமியிலே நாம் பரிதபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கவனிங்க. அப்போ இம்மைக்காக மட்டும் ஒருத்தர் நம்பிக்கை இருந்து மறுமைக்காக ஒருத்தர் நம்பிக்கை இல்லைன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? அதைத்தான் ஒரு 4 காரியத்தை நான் வேகமா சொல்லி நான் கடந்து போறேன். ஃபர்ஸ்ட், அவங்க எப்படி இருப்பாங்க சொன்னா, அவங்க பூமியில கஷ்ட நஷ்டங்களை ஏற்றுக்கொள்ள விருப்பப்பட மாட்டாங்க. அதாவது இம்மைக்காக மட்டும்தான் வாழணும், மறுமைக்காக வாழக்கூடாது, மறுமை என்ற ஒன்று கிடையவே கிடையாது என்ற இப்படிப்பட்ட சந்தேகம் ஒருத்தருக்கும் இருக்குன்னா அவங்க எப்படி இருப்பாங்க சொன்னா, அவங்க கர்த்தர் நிமித்தம் வரக்கூடிய பாடுகளை அவங்களால சந்தோஷமா ஏற்றுக்கவே முடியாது. ஆண்டு சொன்னார் மத்தேயு 5:11, என் நிமித்தம் உங்களை, என்னை ஏற்றுக்கொண்ட உங்களை, பக்தியாய் வாழ்கிற உங்களை, வைராக்கியமாக நிற்கிற உங்களை நிந்தித்து பல தீமையான பொழிகளை உங்கள் பேரிலே பொய்யாய் சொல்வார்கள், நீங்கள் சந்தோஷப்பட்டு களிப்பீர்கள், நீங்கள் பாக்கியவான்கள், உங்கள் பலன் பரலோகத்திலே மிகுதியாகும். அப்போ உங்களுக்கு மறுமை குறித்த ஒரு நம்பிக்கை இருந்தா, கிறிஸ்துவின் நிமித்தம் எத்தனை அவமானங்கள் வந்தாலும், வாழ்க்கையில எத்தனை பாடுகள் வந்தாலும் அதை என்ன தடவை பண்ணுவீங்க? நீங்க சந்தோஷமாய் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 11 23 முதல் 28 வரைக்கும் பவுல் சொல்லுகிறார். அவர் சொல்றார், நான் அதிகமாய் அடிக்கப்பட்டேன், நான் அதிகமாய் காவலிலே 2 முறை தான் நிறைய முறை காவல் வைக்கப்பட்டிருக்கிறார், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டேன், அநேக தரம் மரண அவஸ்தையில் நான் இருந்தேன், 1 குறைய 40 அடிகள் 5 தரம் நான் அடிக்கப்பட்டேன், மினாறுகளால் சவுக்கால் அடிக்கப்பட்டேன், பசி, பட்டினி, கண்விழிப்பு, பாடுகள், ஏமாற்றம், கல்லர்களால் வந்த மோசம், கூட பிறந்தவங்களால் வந்த மோசம், சொந்த ஜனங்களால் வந்த மோசம், இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு. இவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யாராலும் பிரிக்க முடியாது. ஏனென்றால் நான் இம்மைக்காக வாழவில்லை, நான் இம்மைக்காக கடவுள் ஏதோ நாடுகளுக்கு போன ஒரு காரியம் நல்லது நடக்கும், அதுக்காக நான் ஆண்டவர் தேடல, நித்திய ஜீவனுக்காகத்தான் நான் கடவுளை தேடுகிறேன் என்று சொல்லி பவுல் இப்படியாய் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். அப்போ இம்மைக்காக மட்டும் நம்பிக்கை வச்சுட்டு மறுமை குறித்த நம்பிக்கையில் அவங்க எப்படி இருப்பாங்க? கஷ்டங்களை ஏத்துக்க மாட்டாங்க, கஷ்டங்களை பாடுகளை ஏத்துக்க மாட்டாங்க, அவங்க கஷ்டங்களை முறுமுறுப்பாங்க, பாடுகள்ல ஆண்டவரை குறை சொல்லுவாங்க, பாடுகள்ல கடவுளை விட்டு நினைப்பாங்க. என்ன காரணம்? அவங்களுக்கு மறுமை குறித்த நம்பிக்கை இல்லை. அப்ப மறுமை குறித்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா நீங்கள் பாடுகளை ஏற்றுக்கொள்வீங்க, அவமானங்களை ஏற்றுக்கொள்வீங்க, எல்லாவற்றும் நீங்கள் தாங்கி சகிப்பீர்கள். அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க, நம் இம்மைக்குரிய வாழ்க்கையின் மேல கவனமா இருக்கக்கூடாது, மறுமைக்குரிய வாழ்க்கையின் மேல நம் கவனமா இருக்க. இம்மைக்குரிய வாழ்க்கை பனியை போன்றது, புல்லின் பூவை போன்றது, மறைந்து போகிற நிழலை போன்றது. அப்ப அழிஞ்சு போகிற அற்பத்தனமான இந்த வாழ்க்கை மேல கவனம் செலுத்தி நிரந்தரமான வாழ்க்கையை நாம் கெடுத்துக் கொள்ளக்கூடாது. 2வது, இம்மைக்குரிய வாழ்க்கையில நம்பிக்கை வைத்து மறுமைக்குரிய வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாதவங்க எப்படி வாழும்? புசிப்போம், குடிப்போம், விதி வந்தால் சாவோம், இப்படிதான் இருப்பாங்க. சாப்பிடணும், நல்லா அனுபவிக்கணும், நிறைய பேர் நல்லா அனுபவிக்கணும். ஏன் வாலிபம் போனா திரும்பி வராதா? நல்ல அனுபவிடா, அனுபவிச்சு என்ன பண்ண போறேன்? ஒரு நபரை பார்த்து ஒரு நபர் கேள்வி கேட்டார், நீ எப்படி இருக்கணும்னு சொல்லி விரும்புற? உனக்கு பிறக்கிற பிள்ளை எப்படி இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். அவன் சொன்னா, எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆண் பிள்ளை பிறகு. சரி, ஆண் பிள்ளை பிறகுது, அப்புறம் என்ன பண்ணுவேன்? அவனை நல்லா படிக்க வைக்கணும். சரி, நல்லா படிக்க வைக்கிறேன், அப்புறம் என்ன பண்ணுவேன்? அவனுக்கு நல்ல ஒரு வேலை வாங்கி தருவேன். சரி, நல்ல வேலை கிடைக்குது, அப்புறம் என்ன பண்ணுவேன்? அவனுக்கு நல்ல ஒரு சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொசிஷன் அவனுக்கு நான் தேடி வைப்பேன். சரி, அப்புறம் என்ன பண்ணுவேன்? அவனுக்கு நல்ல ஒரு அழகான பெண்ணை பார்த்து, நல்ல ஒரு குடும்ப பெண்ணை பார்த்து என் மகனுக்கு நான் திருமணம் செய்வேன். சரி, அப்புறமா என்ன பண்ணுவேன்? அவன் பிள்ளைகளை நான் ஏந்தி கொஞ்சி மகிழ்வேன். சரி, பிள்ளைங்க கிடைக்குது, அப்புறம் என்ன பண்ணுவேன்? அந்த பிள்ளைங்க வளர்ந்து ஆளாகும், அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறப்ப அப்புறம் என்ன பண்ணுவேன்? செத்து போவேன். அப்ப கேட்டாங்க, செத்து போன பிறகு எங்க போவேன்? இதுவரைக்கும் பதில் சொல்லி கொண்டு வந்தவர் செத்த பின்பு எங்கே போக போறோம் என்ற கேள்வி முன்வைக்கும் போது அவருக்கு பதில் சொல்ல தெரியும். இந்த உலகத்துல செத்த பின்பு எங்க போவோம்
அப்படின்னு தெரியாம ஒருத்தன் வாரான் பாருங்க, அவன் தான் இந்த உலகத்துல புத்தியினன், அவன் தான் புத்தி அற்றவன். ஒரு ராஜாவை பார்த்து ஒரு ராஜா ஒரு கேள்வியை அமைச்சரவையில ஒரு கேள்வியை முன்வைத்தார். அங்க நிறைய அமைச்சரவையில நிறைய தளபதிகளா இருந்தாங்க, மந்திரிமார்கள் இருந்தாங்க. அப்ப ராஜா ஒரு கேள்வியை கேட்டார். உலகத்திலேயே படு முட்டாள் யார் இருக்கிறானோ அவனை பார்த்து என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ராஜா கட்டளை போட்டார். அப்போது அந்த அமைச்சரவையில ஒரு ஒரு மனிதன், வேடிக்கையான ஒரு மனிதன் ஒருவன் இருந்தான். அவன் என்ன பண்ணான்னு சொன்னா, அவன் நிறைய வேடிக்கையெல்லாம் காட்டி ராஜாவை சந்தோஷப்படுத்துவான். அப்ப என்ன பண்ணான்னு சொன்னா, இந்த கோல், ஒரு ராஜா ஒரு கோலை வைத்திருந்தார். கவனிக்கணும், அந்த கோலை என்ன பண்ணான்னு சொன்னா, அந்த வேடிக்கையா இருக்கிறான்ல அந்த மனுஷங்கிட்ட கோலை கொடுத்தான். நீ தானே என் பார்வைக்கு ரொம்ப ஸ்தோத்திரிக்கிறோம், புத்தீனமா இருக்கிறன்னு சொல்லி அந்த கோலை கொடுத்தான். அப்ப இவன் என்ன பண்ண, உனக்கு மேல யாராச்சும் ஒருத்தன் புட்டால் புத்தி இல்லாதவன் இருந்தா அவனை பார்க்கும்போது அந்த கோல் என்ன பண்ணுறீங்க, நீ கொடுத்துருன்னு சொல்லி ராஜா சொன்னான். சரி, ரொம்ப காலம் போச்சு. அப்போ இந்த இந்த வேடிக்கையான மனிதன் யோசிக்கிறான், ராஜா என்ன போய் முட்டாளுன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டான். ஒரு நாள் வயசு கடந்தது, ராஜா வியாதிப்பட்டு படுக்கைக்கு போய்விட்டார். வியாதியிலே படுக்கையில் இருக்கிறார். எல்லாரும் வந்து ராஜாவை பார்த்து போகிறார்கள், நலம் விசாரிக்கிறாங்க. ராஜாவை பார்த்து, ராஜாவே உனக்கான நிலைமை, எல்லாம் அழுதுட்டு போறாங்க. அப்ப அந்த வேடிக்கையான ஒரு மனிதன் வந்தான், ராஜாவிடத்திலே போனான், அந்த கோலோடு கூட போகிறான். ராஜாவை பார்த்து கேட்கிறான், ராஜாவே வியாதி வந்ததா என்று கேட்கிறான். ஆமா. அப்ப ராஜா சொன்ன, இன்னும் கொஞ்சம் காலத்துல மறிச்சிரும், சரி பயமா இருக்குப்பா. அப்ப அவர் கேட்டானா, ராஜாவே மறித்தால் எங்கே போவீங்க? தெரியாதுப்பா அப்படின்னா. யாரும் கூட கூட்டிட்டு போவீங்க? தெரியாதுப்பா அப்படின்னா. ஏதாச்சும் கூட கொண்டு போவீங்களா? தெரியாதுன்னு சொன்ன. அப்போ சொன்னா, நீ ராஜாவா இருக்கிறீங்க, உலகத்தையே ஆட்சி செய்றீங்க, எல்லாம் ஆட்சி பலத்தை அதிகாரத்தை பயன்படுத்துறீங்க, ஆனா இவ்வளவோ இருந்தோம் செத்த பின்பு எங்கு போகாம சொல்லி இருக்கிறீங்க. உங்களை விட முட்டாள் இந்த உலகத்துல ஒருத்தர் இருக்க மாட்டான், அதனால கோலை வச்சுக்க, நீ தானே அந்த உலகத்துல முட்டாள்னு சொல்லி அந்த ராஜாவிடத்திலே அந்த கோலை கொடுத்தான். அப்ப இந்த உலகத்துல யார் ஞானமற்றவன்? மரித்த பின்பு எங்கே நம்முடைய வாழ்க்கை துவங்கும், எங்கே நம்முடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும் என்ற அந்த சிந்தனை ஏற்று இருக்கிறானே, அவன் தான் இந்த உலகத்திலே முட்டாள் என்று சொல்லி இந்த சம்பவத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்வோம். அப்போ இம்மைக்காக மட்டும் நம்பிக்கை வச்சு மறுமைக்குரிய நம்பிக்கையில என்ன பண்ணுவாங்க? புசிக்கலாம், குடிக்கலாம், ஜாலியா வாழலாம், விதி வந்தா செத்து போகும். நான் சொல்றேன், எத்தனை கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் இடையில உங்க ஜீவனை விடுவதற்கு நீங்க யோசிக்க கூடாது. 1000 கஷ்டம் வந்தாலும் தாங்கி நிக்கணும். எனக்கு கஷ்டம் வருது, நான் செத்து போயிடலான்னு இருக்க நினைக்க கூடாது. எனக்கு கடன் பிரச்சனை, நான் செத்து போயிடலாம் இல்ல. எத்தனை கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் கடவுளுடைய கிருபையை கொண்டு, கடவுளுடைய பலனை கொண்டு நீங்கள் தாங்கி நிற்க வேண்டும். கவனிக்கணும். அப்போ மூன்றாவது கவனிங்க, இம்மைக்காக மட்டும் நம்பிக்கை வச்சு மறுமைக்காக நம்பிக்கை இல்லாதவங்க இந்த பூமியில தான் சேர்த்து வைப்பாங்க தவிர மறுமையிலே சேர்த்து வைக்க மாட்டாங்க. இயேசு சொன்னார், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19-20 சொன்னார், நீங்கள் பூமியிலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சிகளும் புழுக்களும் அதை கெடுத்து போடும். நீங்கள் பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சி துருவும் கெடுக்காது. அப்புறம் பிள்ளைகளை சேர்த்து வைக்கக்கூடாதா? தப்பைகளை சேர்த்து வைக்கலாம். எறும்புகளை பாருங்கள், நாளை தினத்துக்காக சேர்த்து வைக்கலாம். ஆனா கடவுளை வஞ்சித்து சேர்த்து வைக்க கூடாது. மற்றவங்களுக்கு உதவி செய்யாமல் நாம் சேர்த்து வைக்க கூடாது. மற்றவங்களுக்கு கொடுக்காமல் நாம் சேர்த்து வைக்க கூடாது. நம்ம முன்பாக பசியோடு பட்டினோடு இருக்கிறவனை வஞ்சித்து அவனை வேடிக்கை பார்த்து கொண்டு அப்படித்தான் நாம் சேர்த்து வைக்க கூடாது. அப்போ இம்மையில மட்டும் நம்பிக்கை உள்ளவன் எப்போதுமே ஸ்தோத்திரிக்க, மற்றவங்களுக்கு கொடுக்க அவன் யோசிப்பான், கடவுளுக்கு கொடுக்க யோசிப்பான், ஏழைகளுக்கு கொடுப்ப யோசிப்பான், தன்னை வளர்க்கிற திருச்சபைகளுக்கு அவன் உதவி செய்ய அவன் யோசிப்பான். ஒரு மனிதன் வாலிபன் இயேசுவிடத்தில் ஓடி வந்தான், ஆண்டவரே நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், நான் என்ன செய்யணும்? உன் தாய் தகப்பனை கனம் பண்ணு, கட்டளைகளை நிறைவேற்ற சொன்னா. என் தாய் தகப்பனை சின்ன வயசுல இருந்து கனம் பண்ணி தான் வரையா, எந்த பாவனை செய்யல. இப்ப அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நீ பணக்காரனா இருக்கிற. எவ்வளவு மக்கள் உங்களை சுத்திலும் பசி பட்டினமா கஷ்டப்படுறாங்க, அந்த தரித்திரருக்கு உன் ஆஸ்திகளை கொண்டு போய் வித்து அவங்களுக்கு கொடு என்று சொன்னார். பைபிள் சொல்லி அவர் துக்கம் அடைந்தவனாக திரும்பி. அப்போ இம்மைக்காக மட்டும் நம்பிக்கை வைத்து மறுமை குறித்த நம்பிக்கை இல்லாதவர் கொடுக்கிறதற்கு துக்கப்படுவார். ஜபிக்க சொன்னா ஜபம் பண்ணுவாங்க, பாட்டு பாடுனா பாட்டு பாடு, ஆனா கொடுக்கிறதுக்கு மட்டும் இருதயம் துக்கப்படும். கொடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க. என்ன காரணம்? அவங்களுக்கு கொடுத்தா
மறுமையிலே பலன் உண்டாகும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. நீ கொடுத்ததை கடவுளுக்கு திரும்ப கொடுப்பார். இந்த பூமியில நம்ம கடவுளுக்காக 10 பைசா ஊழியத்துல போட்டாலும் சரி, அதற்கான பலனை இம்மையிலும் கர்த்தர் கொடுப்பார், மறுமையிலும் கர்த்தர் கொடுப்பார். அப்போ மறுமை குறித்த நம்பிக்கை உள்ளவங்க நம்ம கடவுளுக்கு கொடுக்கிறதுலே நாம் தயக்கம் காட்ட மாட்டோம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? உங்களுக்கு மறுமை குறித்த நம்பிக்கை இல்லைன்னா உங்களுக்கு கை நீளாது. யாருடைய கை? கர்த்தருக்கு. கர்த்தர் உனக்கு ஜீவனை கொடுத்தார், கர்த்தர் உனக்கு பலன் கொடுத்தார், கர்த்தர் உனக்கு நல்ல உனக்கு தெம்பை கொடுத்து சம்பாதிக்கிற பலனை கொடுத்தார். ஆனா இவ்வளவு கொடுத்த கர்த்தருக்கு அந்த வருமானத்திலிருந்து நீ கொடுக்க யோசிக்கிறேன்னு சொன்னா உனக்கு மறுமை குறித்த நம்பிக்கை குறைந்து இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப மறுமை குறித்த நம்பிக்கை யாருக்கு இருக்கிறதோ அவங்க ஏழைகளுக்கு கொடுக்க தயக்கம் காட்ட மாட்டாங்க, கர்த்தருக்கு கொடுக்க அவங்க தயக்க மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்துக்கு காணிக்கைகளையோ தசபாகங்களையோ ஏழைகளுக்கு எளிய மக்களுக்கு கொடுக்க அவங்க தயக்கம் காட்ட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு தயக்கம் உங்களுக்குள் வருது. அந்த முடிவில் இருந்து நீங்க பின்வாங்குறீங்கன்னா அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள குறைஞ்சு போச்சுன்னா. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளே, இம்மைக்காக மட்டும் வாழாதீர்கள், மறுமைக்காக வாழ. ஏன்னா இம்மையில வாழப்போற வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை. நீ எந்த அளவினால் அளக்கிறாயோ அதே அளவினால் கர்த்தர் உனக்கு அளப்பார். சரி, அடுத்தது கவனிங்க. இம்மைக்காக மட்டும் நம்பிக்கை வைத்து மறுமை குறித்த நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு இல்லை என்றால் அவன் எப்படி இருப்பான் சொன்னா, அவன் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவே மாட்டான், தன்னை வருகைக்கு தயார்படுத்திக்க மாட்டான், ஜெபம் பண்ண மாட்டான், நல்ல கருணை வார்த்தை கேட்க மாட்டான், சபைக்கு வர அவன் விருப்பப்பட மாட்டான், சத்தியத்தை கட்டுப்பட அவன் விருப்பப்பட மாட்டான், சுகபாகமா வாழணும், உல்லாசமா வாழணும், சபையுடைய காரியத்தை பாரமா நினைப்பான். என்ன காரணம்? அவனுக்கு மறுமை குறித்த நம்பிக்கை இல்லை. அவன் மறுமை குறித்த நம்பிக்கை உள்ளவன், அவன் ஆயத்தம் உள்ளவனாக இருப்பான். அடுத்தது கடைசியாக சொல்லி முடிச்ச மறுமை குறித்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் ஆண்டுடைய ஆசீர்வாதத்துக்கு உங்கள் உள்ளம் ஏங்கும். ஆண்டுடைய நன்மைக்காக, வரங்களுக்காக ஆண்டவரை பயன்படுத்தணும், ஆண்டவருக்குள்ள வளரணும், ஆண்டவருக்குள்ள கனி கொடுக்கணும் சொல்லி உங்கள் உள்ளம் ஏங்க ஆரம்பிக்கும், உங்கள் உள்ளம் தாகப்பட ஆரம்பிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இம்மைக்காக மட்டும் நீங்கள் நம்பிக்கை கொண்டவராக இருந்தால் வேதம் சொல்ல அவன் பிச்சைக்காரனை காட்டிலும் பரிதவிக்கப்பட்டவன், அவன் ஏழை எளிய மனிதனை காட்டிலும் அவன் பரிதவிக்கப்படத்தக்கவன். ஒரே ஒரு கேள்வி மாத்திரம் கேட்டு முடிக்கிறேன். உங்கள் நம்பிக்கை இம்மைக்காக இருக்கிறதா இல்ல மறுமைக்காக இருக்கிறதா? நீங்கள் எது மேல நம்பிக்கை வச்சுக்கிட்டு? நீங்க மறுமைக்காக நம்பிக்கை வச்சிருந்தா உங்கள் வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும், உங்க ஜெப வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும், நீங்க கடவுளை ஆராதிக்கிற முறை வித்தியாசமா இருக்கும், நீங்க கடவுளை தேடுற முறை வித்தியாசமா இருக்கும். பரிசுத்தமா வாழணும், பயந்து வாழணும், பொய் சொல்லக்கூடாது, உண்மையா இருக்கணும் என்று சொல்லி கட்டளைகளை கடைபிடித்து வாழுவோம். ஆனால் இம்மைக்காக மட்டும் நீங்க கடவுளை தேடினீங்களா நீங்க சுகபோகமா வாழணும், உல்லாசமா வாழணும்ன்ற அந்த எண்ணம் உங்களுக்கு உண்டாகும். ஐஸ்வர்யவான் எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சான், ஆனா கடைசியில மறுமை குறித்த நம்பிக்கை இல்லை. அவன் தன் வீட்டுக்கு முன்னாடி இருந்த பசியோடு இருந்த லாசருக்கு கூட அவன் ஒன்றுமே கொடாமல் செத்துப்போம். ஆனா பசியும் பட்டினியுமாய் வாழ்ந்தாலும் மறுமை குறித்த நம்பிக்கை லாசருக்கு இருந்தது. ஆனா ஐஸ்வர்யவன் வாழ்ந்தாலும் மறுமை குறித்த நம்பிக்கை, நான் சொல்ல, நீங்க பசியோடு வாழ்ந்தாலும், நீங்க பட்டினியோடு வாழ்ந்தாலும், நீங்க கஷ்டத்தோடு வாழ்ந்தாலும் மறுமை குறித்த நம்பிக்கையோடு மட்டும் வாழுங்க. இம்மைக்கான நம்பிக்கையோடு கடவுளை தேடாதீங்க. ஏதோ போனா கொஞ்சம் கிடைக்கும் அதுக்காக கடவுளை தேடாதீங்க, மறுமைக்காக கடவுளை தேடுங்க. நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. சதா காலம் நம் கடவுளோடு கூட துன்பம் இல்லாமல், துயரம் இல்லாமல், பசி இல்லாமல், பட்டினி இல்லாமல் சதா காலம் கடவுள் எப்படி இருக்கிறாரோ அதே வண்ணமாய் நம்ம வாழ போகிறோம். அதனாலே நீங்கள் இம்மைக்காக கடவுளை தேடுறீங்களா இல்ல மறுமைக்காக கடவுளை தேடுறீங்களா? நீங்கள் இம்மையுடைய ஆசீர்வாதத்துக்காக கடவுளை நம்பிக்கை வச்சிருக்கீங்களா இல்ல மறுமையின் ஆசீர்வாதத்துக்காக கடவுளை நம்புறீங்களா? கொருந்து சபையில் இருக்கிற மக்கள் இம்மைக்காக கடவுளை தேடினார்கள். இம்மைக்காக கடவுளை தேடினபடிதான் அவங்க அன்பு இல்லாம இருந்தாங்க. மறுமைக்காக தேடுறவங்களுக்குள்ள தேவ அன்பு இருக்கும், அவங்க எல்லாருமே அன்பு காட்டுவாங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இம்மைக்காக கடவுளை தேடுவது உண்மையான, மறுமை நமக்கு இல்லாமல் போய். ஆனா சொல்றேன், இம்மைக்காக வாழாதீங்க, மறுமைக்காக வாழுங்க. இம்மைக்காக கடவுளை தேடாதீங்க, மறுமைக்காக கடவுளை தேடுங்க. செய்தி தலைப்பு என்ன? இம்மைக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்டது? இந்த பூமியை வாழக்கூடிய வாழ்க்கை எவ்வளவு பெருசு, எவ்வளவு காலம் வாழ போறோம்? புல்லு போல, புல்லு மேல இருக்கிற பனி போல, அப்படிதான் வாழ்க்கை. அடுத்தது நிழல் போல, அப்புறம் நெய்கிறவன் எரிகிற பூத்து கொட்டி போகிற பூவை போல, கண்ணாடியில முகத்தை பார்த்து எப்படி தெரியல அப்படி மறக்குறோமே, அது போலதான் இம்மைக்குரிய வாழ்க்கை. ஆனா மறுமைக்குரிய வாழ்க்கை சதா காலமும். அப்ப இந்த பூமியில சதா காலமும் வாழுகிற வாழ்க்கையை இயேசு மட்டும்தான் நமக்கு கொடுக்கும். நம்ம மறிப்போம்,
ஆனால் மரித்த கல்லறைக்குள் நாம் எழும்பப்படும். நம் ஜீவன் போய்விடும், ஆனால் நம்ம ஆவி ஆத்மா கடவுளோடு கூட இருக்கும். நம்ம சரீரம் மட்டும்தான் மண்ணுக்குள்ள இருக்கும். ஆனா கர்த்தர் தமது வருகையில இந்த சரீரத்தை கூட உயிரோடு கூட எழுப்பி அந்த ஆத்மாவை கொண்டு போய் இணைத்து சதா காலமும் அவரோடு கூட அவர் இருக்கிற வண்ணமே அவரோடு கூட. அதனால தேவ பிள்ளைகளே, மறுமைக்காக நாம் வாழ்வோம். சரி, மறுமைக்காக வாழ்வோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்ன எதுக்கெல்லாம் முக்கியம் கொடுப்பாங்க அவங்க சொல்லுங்க. மறுமைக்காக வாழ்வோம் எப்படி இருப்பாங்க? ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க, எப்படி இருப்பாங்க அவங்க? முதல்ல பாடுகளை ஏற்றுக்கொள்வாங்க. மறுமைக்கு இம்மைக்காக மட்டும் நம்பிக்கை இல்லாம மறுமைக்காக வாழக்கூடியவங்க கஷ்டம் நஷ்டம் பாடுகள் அவமானங்கள் வந்தாலும் கர்த்தருக்குள்ள நினைச்சிருப்பாங்க, பாடுகளை ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா மறுமை குறித்த நம்பிக்கை இல்லாதவங்க பாடுகள் வந்து கத்து விட்டு விலகிடுவாங்க. ஏன்? அவங்களுக்கு மரணத்துக்கு பின்பு வாழ்க்கை உண்டு என்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. இரண்டாவது, அவங்க எப்படி இருப்பாங்க? மறுமைக்குரிய நம்பிக்கை உள்ளவங்க பூமியில தான் சேர்த்து வைப்பாங்க, கடவுளுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. கடவுளுக்கோ ஏழைகளுக்கோ திக்கற்றவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ யாருக்குமே கொடுக்க கூடாது என்று சொல்லி தன் இருதயத்தை கடினப்படுத்துவார்கள். ஆனால் மறுமைக்குரிய நம்பிக்கை உள்ளவங்க வாரி இறைப்பார்கள், அநேகருக்கு உதவி செய்வார்கள், கடவுளின் ஊழியங்களை தாங்குவார்கள், அநேகருக்கு நன்மை உண்டாக நடந்து கொள்வார்கள். அடுத்தது கடைசியா மறுமை குறித்த நம்பிக்கை உள்ளவங்க எப்படி இருப்பாங்க? தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வார்கள், மற்றவர்களையும். ஒரு மனைவி தன்னையும் ஆயத்தப்படுத்திக் கொள்வார், தன் புருஷனையும் ஆதாயம். ஏன்னா அவனுக்கு தெரியும், நானும் பரலோகம் போகணும், என் புருஷனும் பரலோகம் போகணும், என் பிள்ளைகளும் கடவுள்கிட்ட போகணும், என்னுடைய குடும்பத்தாரும் கடவுளுக்கு போகணும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் மறுமைக்குரிய நம்பிக்கை நமக்குள் எத்தனை கஷ்ட நஷ்டங்கள் வந்தால் அது நம்மை விட்டு நீங்க கூடாது. மறுமைக்காக வாழுங்க. மறுமைக்காக கடவுள் எத்தனை கஷ்ட நஷ்டம் பொறுத்துக் கொள்ளுங்க. அவமானம் பாடு நிந்தனை வேதனை எதுவானாலும் உலகத்துல வரத்தான் செய்யும். பூமியிலே போராட காலங்கள் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளுங்க. நித்திய காலமா கர்த்தரோடு கூட இருங்க. கர்த்தரை விட்டு விலகினா மறுமைக்குரிய வாழ்க்கை நமக்கு. அந்த மறுமைக்குரிய வாழ்க்கை தான் சர்ச்சைக்கு வரும். ஏன் சர்ச்சைக்கு வரணும்? ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும்? ஏன் திருவிருந்து பங்கெடுக்கணும்? ஏன் சபைக்கு வரணும்? ஏன் ஜெபம் பண்ணணும்? மறுமைக்கான வாழ்க்கைக்கு நீ போன சொன்னா இதெல்லாம் நீ செஞ்சுதான் கண்களை